அரசு நிறுவனத்துல வெளிவந்திருக்கிற கிளர்க் மற்றும் உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு குறித்து இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம நீங்க இன்னைக்கு இந்த வீடியோல அரசு நிறுவனத்துல வெளியே வந்திருக்கிற கிளர்க் மற்றும் உதவியாளர் பணிக்கான தகவல்களை டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல வெளிவந்திருக்கிற இந்த அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பு படி பாத்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, டெக்னீஷியன், ஸ்டோர் கீப்பர், டெக்னீஷியன் ஃபார் மெயின்டெனன்ஸ், லோயர் டிவிஷன் கிளர்க், ஃபாரஸ்ட் கார்டு மற்றும் எம்டிஎஸ் உள்ளிட்ட பணிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் இருக்கு. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. பிஎல்ஐஎஸ் அதாவது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ்ல முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பணிக்கு 4 காலி பணியிடங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி பாட்னி, ஜுவாலஜி, ஃபாரஸ்ட்ரி, என்வரான்மெண்ட், இக்காலஜி, பயோடெக்னாலஜி, ஜெனடிக்ஸ், மைக்ரோபயாலஜி, ஜியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 21 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பணிக்கு 2 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபில 80 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல இங்கிலீஷ்ல ஹிந்தியும் டைப் பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. டெக்னீஷியன் ஃபீல்டு லேப் ரிசர்ச்சுக்கு பாத்தீங்கன்னா 11 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 10+2 பேட்டர்ன்ல சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 12th சயின்ஸ் குரூப்ல 60% மார்க் எடுத்துருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டோர் கீப்பர் பணிக்கு 3 காலி பணியிடங்கள் இருக்குது. 12th பாஸ் பண்ணிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். டெக்னீஷியன் மெயின்டெனன்ஸ் பிரிவுக்கு 9 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவுல 1, கார்பெண்டர் பிரிவுல 2, பம்ப் ஆபரேட்டர் கம் மெக்கானிக்கு 2, பிளம்பருக்கு 2, எலக்ட்ரீஷியனுக்கு 2 சொல்லிட்டு டோட்டலா 9 வேகன்சிஸ், அதாவது 9 வேகன்சிஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த டெக்னீஷியன் பணியை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது லோயர் டிவிஷன் கிளர்க் பணிக்கு 8 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிருக்கணும் மற்றும் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில டைப் ரைட்டிங் படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுவும் டைப்பிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 27 வயசுல இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு பணிக்கு 7 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. 12th பாஸ் பண்ணிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பணிக்கு 45 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன் மூலமா நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைன் மூலமா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா fri.icfre.gov.in இணையதளம் மூலமா நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 3/6/2026. மறக்காம இந்த பணிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த பணிக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. 3 ஸ்டேஜ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் 2 நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் பார் ட்ரேட் டெஸ்ட் ஸ்டேஜ் 3 எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 3/6/2026. மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.